வரலாற்றில் இன்று ஜனவரி 3, 1653 இந்தியாவில் போர்த்துகீசிய ஆட்சிக்கு அடிபணிவதை தவிர்க்கும் விதமாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூனன் சிலுவை உறுதிமொழி எடுக்கப்பட்ட நாள் இன்று. 1899 ஆட்டோமொபைல் என்ற வார்த்தையை உலகின் முதலாக நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் பயன்படுத்திய நாள் இன்று. 1911 7.7 ரிக்டர் அளவு கொண்ட பயங்கரமான நிலநடுக்கத்தால் ரஷ்யாவின் துர்கஸ்தான் பகுதியில் உள்ள அல்மாட்டி என்ற நகரம் முற்றிலுமாக அழிந்த நாள் இன்று. 1925 பெனிட்டோ முசோலினி இத்தாலிய நாடாளுமன்றத்தை கலைத்து தன்னை இத்தாலியின் சர்வாதிகாரியாக அறிவித்துக் கொண்ட நாள் இன்று. 1957 பேட்டரியில் இயங்கும் முதல் மின்சார கடிகாரத்தை ஹாமில்டன் எலக்ட்ரிக் 500 என்ற பெயரில் ஹாமில்டன் வாட்ச் நிறுவனம் அறிமுகப்படுத்திய நாள் இன்று. 1977 ஸ்டீவ் வோஸ்னியாக் மற்றும் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகிய இருவரும் இணைந்து உருவாக்கிய சிறிய கணினி நிறுவனமான ஆப்பிள் கம்ப்யூட்டர் நிறுவனத்தை ஆப்பிள் கம்ப்யூட்டர் இன்கார்ப்பரேட் என்ற பொது நிறுவனமாக விரிவுபடுத்திய நாள் இன்று. 1993 ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் ஆயுத குறைப்பு ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் H.W. புஷ் மற்றும் ரஷ்ய அதிபர் போரிஸ் எல்ட்சின் கையெழுத்திட்ட நாள் இன்று. 1999 நாசா செவ்வாய் கிரகத்தை ஆராய்வதற்காக மார்ஸ் போலார் லேண்டர் என்ற ராக்கெட்டை ஏவிய நாள் இன்று. 2015 வடகிழக்கு நைஜீரியாவில் போகோ ஹராம் தீவிரவாதிகள் பாகா நகரை அழித்ததில் 2000 பேர் கொல்லப்பட்ட நாள் இன்று. 2019 சீனா ஏவிய சாங் 4 என்ற விண்கலம் சந்திரனின் தொலைதூர பகுதியில் மெதுவாக தரையிறங்கிய முதல் விண்கலம் என்ற பெயரை பெற்ற நாள் இன்று. 2022 ஆப்பிள் நிறுவனம் 4 ஆண்டுகளுக்குள் அதன் விலையை 3 மடங்காக உயர்த்தி $3 டிரில்லியன் மதிப்புடைய முதல் அமெரிக்க நிறுவனமாக மாறிய நாள் இன்று.